என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அதாவது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்க உண்டான ஃபார்முலா ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். e⁻∫ pdx இதுதான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு உண்டான கண்டுபிடிக்க உண்டான ஃபார்முலா. இதில் நம்மளுக்கு என்னென்னா பீனா என்னென்னு ஃபஸ்ட் நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கிவன் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், dy/dx minus 3y/x = x². இந்த கிவன் வந்து எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்து இதனுடைய ஃபார்ம், இந்த கொடுத்துக்கூடிய ப்ராப்ளம் என்ன ஃபார்மில் இருக்குன்னா, dy/dx plus py = q இந்த ஃபார்மில் வந்து இருக்குது. புரியுதுங்களா? கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளம் dy/dx plus py = q இந்த ஃபார்மில் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ண போகிறோம்னா கம்பேர் பண்ணி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், இங்கே dy/dx இருக்குது, இங்கே dy/dx இருக்குது, கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே y இருக்குது, இங்கேயும் y இருக்குது. சரிங்களா? அப்போ ஒய்யினுடைய கோஎஃபிஷியன்ட் தான் பி. இந்த ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் வந்து பி. சரிங்களா? அப்போ பியோட வேல்யூ என்ன, இங்கே பாருங்கள், ஒய் விட்டுருங்க. ஒய் விட்டுட்டிங்கன்னா பியோட வேல்யூ என்ன, -3/x. அப்போது இந்த ஃபார்ம் வந்து நம்ம கம்பேர் பண்ணி நம்ம பியோட வேல்யூயும் கியூவோட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ பியோட வேல்யூ என்ன பாருங்கள், முன்னாடி இங்கே என்ன இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே 3/x. அப்போ பியோட வேல்யூ -3/x. பியோட வேல்யூ என்ன, -3/x. கியூங்கிறது என்னென்னா ஆர்ஹெச்எஸ்ல என்ன இருக்கோ அதுதான் கியூவோட வேல்யூ. இப்போ கியூ ஈக்குவல் டு என்னன்னு பாருங்கள், கியூ ஈக்குவல் டு x². புரியுதுங்களா? அப்போ என்னென்னா ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணி ஒய்யினுடைய கோஎஃபிஷியன்ட் தான் பி. புரியுதுங்களா? ஒய்க்கு முன்னாடி பி இருக்குது, இங்கே ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், -3/x. அப்போ பி ஈக்குவல் டு -3/x. ஏன்னா பியோட வேல்யூ நம்மளுக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். கியூங்கிறது ஆர்ஹெச்எஸ் வேல்யூ. கியூ வந்து என்ன, x² எழுதிட்டோம். இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். டு ஃபைண்ட் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஷார்ட் ஃபார்மில் நம்ம ஐஎஃப்னு எழுதியிருக்கோம். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் = e⁻∫pdx தான் இதனுடைய ஃபார்முலா. இப்போது இதில் நம்மளுக்கு பியினுடைய மதிப்பை வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் e⁻∫ பிக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா, பிக்கு பதில் என்ன வந்திருக்கு, -3/x dx. இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்னா, இந்த e⁻ அப்படியே வச்சுட்டு இந்த -3 இருக்குது பார்த்தீங்களா, நான் சொல்கிறேன் நல்லா கவனிச்சிக்குமா, அந்த -3 இருக்குது பார்த்தீங்களா, அந்த -3 நான் என்ன பண்ணுறேன்னா வெளியே கொண்டு போயிடுறேன். புரியுது? எல்லாமே பவரில் எழுதணும். வெளியே எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு என்ன வரும், -3 இங்கே இருக்கும், இன்டகிரல் 1/x dx இருக்கும். நல்லா கவனிங்க, என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், e⁻∫−3/x dx இருக்கா, -3ங்கிறத நான் வெளியே எடுத்துடுறேன். வெளியே எடுத்துகிட்டு இங்கே வந்துடும். மீதி வந்து எதுவுமே இல்லைன்னா இங்கே அர்த்தம் 1 இருக்குன்னு அர்த்தம். தெரியலன்னா ஒரு ரிவர்ஸில் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். -3 × 1 -3 × 1 நம்மளுக்கு என்ன வந்துடும், -3 வந்துடும். புரியுதுங்களா? இந்த -3 இங்கே வெளியே எடுத்து போட்டேன். மேலே என்ன இருக்குது, 1 இருக்குது. இப்போ 1/x dx ஆகிடுச்சு. இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். இன்டகிரல் 1/x dxனா நம்ம என்னென்னு படிச்சிருக்கோம், log xன்னு படிச்சிருக்கோம். புரியுதுங்களா? 1/x dxனா என்ன, log x படிச்சிருக்குமா? அப்போது இதுக்கு பதிலாக இன்டகிரல் 1/x dxக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கலாம், log x கொடுக்கலாங்களா? அப்போ நம்மளுக்கு என்னவா மாறும், e⁻−3 log xன்னு மாறுங்களா? புரியுதாம்மா? இது என்னவா மாறிடுச்சு, 1/x dxக்கு பதிலாக என்ன கொடுத்துட்டோம், log x. அப்போ e⁻−3 அப்படியே இருக்குது, இதுக்கு பதிலாக log xன்னு ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி லாகுக்கு முன்னாடி நம்பர் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், log x. இந்த -3 பவரில் கொண்டு போவோமா, x⁻−3. புரியுதுங்களா? இது எந்த மெத்தடில் எழுதியிருக்கோம்னா, நம்ம சின்ன கிளாஸஸில் படிச்சிருக்கோம். அதாவது n log m இப்படி இருந்ததுன்னா log m⁻n எழுதலாம். எப்படி n log mன்னு இருந்ததுன்னா இது எப்படி எழுதலாம், log m⁻n எழுதலாம். அந்த இதில் தான் எழுதியிருக்கோம். என்னங்கிறது இங்கே வந்து -3, log mக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, x இருக்குது. அப்படி இருந்ததுன்னா இந்த என்ன பண்ணுறோம், பவரில் கொண்டு போகிறோம் பார்த்தீங்களா, log m⁻n. புரியுதுங்களா? அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய -3 இங்கே பவரில் கொண்டு போகும்போது என்ன ஆகிடும், x⁻−3 மாறிடுச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் தெரியும், லாகும் நம்மளுக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன, x⁻−3 தான் ஆன்சர். இதுதான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இப்படி எழுதினாலும் கரெக்டு தான். அல்லது x⁻−3 இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் = 1/x³ எழுதினாலும் கரெக்டு தான். x⁻−3னாலும் கரெக்டு தான். இது வந்து 1/x³ கொடுத்தாலும் கரெக்டு தான். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம ரொம்ப மெயினாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, அந்த -3 வெளியே எடுத்திருக்கோம். வெளியே எடுத்துகிட்டு இந்த 1/x dx இன்டகிரேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து log xன்னு வருது. அதுக்கடுத்து இங்கே ஒரு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 2 கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் கொடுக்கக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.